இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ஏறிட்டோம். ஆக்சுவலி பஸ்ஸில் போகிறது ரொம்ப ப்ரைஸ் கம்மி. ஸோ இது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ ஏறி ஒரு 1 ஹவர்லேயே வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதாக இருக்குது என்ன சரி ஹாய் சொல்லுங்க பாருங்க. ஸோ இங்கே உட்காந்துருக்காருல இவரும் வந்து இவர் கீழே ஒரு 4-5 ஐயர் வச்சு என்னென்ன டைப்பில் பரிகாரம் பண்ணுவாங்க எவ்வளோ நாங்கள் கேட்டுங்க. இல்லைன்னா கையோட 3 பேர் மட்டும் பக்கத்துல இறங்கி குளிச்சுட்டு வெளியே வந்து தலையெல்லாம் தோத்திட்டு பூத்தவர் மட்டும் இந்த செம்பு சீக்கிரம் கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் கைகால் கழிட்டாங்க யாரு பரிகாரம் பண்ணதுக்கு இதை மாதிரி தான் இருக்கு. ரூம்குள்ள போய் குளிச்சுட்டு உட்காந்து அந்த பரிகாரம் கல்யாணம் ஆகாம போய் 10,000 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்தீங்க அதானே தினேஷ் எல்லாம் பண்ணால சொல்லணும் எரிஞ்சு போய் அவங்க காட்டினதுக்கு அப்புறம் அந்த தொட்டு கும்பிடணும். தொட்டு கும்பிட்டு 5 ரூபா 10 ரூபா பண்ணணும்னா தொட்டு மட்டும் கும்பிடுவாங்க. அம்மா பேர் சொல்லுங்க, அப்பா பேர் சொல்லுங்க, தாத்தா பாட்டி சொல்லுங்க, குடும்பத்தில் உள்ள எல்லா முன்னோர்களுக்கும் சொல்லுங்க. அப்படியே தட்டுல எல்லாம் போறோம் எல்லாம் சேர்த்து திருக்கோயிலுக்கு காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை திருக்கோயில் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எதிரி சரவணன். இந்த வீடியோவில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஒருத்தவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு திதி கொடுக்குறதுக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லாருக்கும் சேர்ந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதுக்காக தான் காலையிலே கிளம்பி வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் போன டைமுக்கு பஸ் இல்லை. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பஸ் வந்து ஏறிட்டோம். ஆக்சுவலி பஸ்ஸில் போகிறது ரொம்ப ப்ரைஸ் கம்மி. 60 ருபீஸோடு வந்து முடிஞ்சிடும். இப்போ வீக்கில் எதுவும் அரேஞ்ச் பண்ணி போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எக்ஸ்பென்சஸ் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ ஏறி ஒரு 1 ஹவர்லேயே வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மரத்துப்பால் எவ்வளோ தூரம் இதாக இருக்குது. ஆனால் நல்ல தண்ணி இருக்கு ஓடும். சரி ஹாய் சொல்லுங்க பாருங்க. பாபநாசத்தில் இறங்குனதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஐயர் வந்து இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளைண்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ இங்கே உட்காந்துருக்காருல இவரும் வந்து இவர் கீழே ஒரு 4-5 ஐயர் வச்சு என்னென்ன டைப்பில் பரிகாரம் பண்ணுவாங்க, எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஆகும், எப்படி பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு சொன்னார். ஸோ நாங்கள் அதில் வந்து நாங்கள் ஒரு இந்த டைப்பில் உள்ள ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட பேசிவிட்டு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அதையும் ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பரிகாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அவ்வளோ வந்து எங்கள் அப்பா எல்லாத்தையும் போய்ட்டு வந்து குளிச்சுட்டு வர சொன்னாங்க. போய் அப்பா 3 பேரும் மட்டும் ஒரு தலையை முங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. கேட்டுங்க. இல்லைன்னா கையோட 3 பேர் மட்டும் பக்கத்துல இறங்கி குளிச்சுட்டு வெளியே வந்து தலையெல்லாம் தோத்திட்டு வேட்டியை நல்லா புளிஞ்சு ஈர வெட்டி கட்டிட்டு அதுல துண்டு கட்டிடுங்க. மூத்தவர் யாரு? பூத்தவர் மட்டும் இந்த செம்பு சீக்கிரம் கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் கைகால் கழிட்டாங்க யாரும் இப்ப பிடிக்க வேண்டாம். இந்த பணம் கட்டிதான் ஜாமான் ரெடி பண்ணிக்குவாங்க. நம்ம குளிச்சுட்டு வந்துருக்கோம். இருபத்தோரு தலைமுறையில் முன்னோர்களுக்கு
முன்னோர்களுக்கு வச்சிருங்க. சந்திரன் குமார் இங்கே மூத்த வீணால சந்தனம் அதே வீணால மகா கணபதே வள்ளி தேவசேனா சாந்தஸ்வர்ணா ஜெய் சுப்பிரமணியோ ஜெகதாம்பிகே ஜெப வேதாய் விதம்பரம் கோவிந்தராம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா. பவித்ரம் தரித்மா வேண்டிக்குங்க. அம்மா சாந்தி வேண்டிக்குங்க. அவங்க பேர் சொல்லுங்க, முன்னாடி சொல்லுங்க. அங்க வந்து கொடுமுடி இருக்குல்ல, அங்க பரிகாரம் பண்ணதுக்கு இதே மாதிரி தான் இருக்கு ரூம்ஸ்ல. போய் குளிச்சுட்டு உள்ள உட்காந்து அந்த பழைய கல்யாணம் ஆகாம சாயந்தரம் போய் 10,000 ரூபாய் மொய் எழுதிட்டு இருந்தீங்களா? தானே தினேஷ் எல்லாம் பண்ணால அம்மாவோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லா இருக்கணும். குடும்பத்துல எல்லாம் அவருடைய முன்னோர்கள் கொடுக்குறோம். குடும்பத்துல கவலை கஷ்டம் கணக்காட்சி நடுவில் விலகணும்னு சொல்லி வேண்டி போடணும். கும்பிட்டு போட்டுருங்க. நமோ நமக. இரண்டாம் ஆண்டு திதியை முடிக்கிறோம். காசி காசி மாரியம்மாள் காசி காசி சொல்லுங்க. காசி 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 கையா கையா மழை இந்த வாரம் காற்று வந்து சொல்லுங்க. அப்ப சத்தமா சொல்லணும். அவர் கேட்கணும். ஆன்மா உட்காந்துருப்பா. நீ சொல்றது வேற குடும்பத்துல எல்லாம் தெரியாமலும் தெரியாமலும் விடுபட்டு போனேன். மூவேலு 21 தலைமுறைக்கும் சேர்த்து குடும்பத்துல பாவதோஷம் இல்லாம புத்திரதோஷம் இல்லாம குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னொரு ஆசீர்வாதம் நம்மளே கிடைக்கணும். அறிவுரெல்லாம் கிடைக்கணும். தொட்டு கும்பிடுங்க, தொட்டு கும்பிடுங்க, தொகுதி குசிக்குங்க. மாணவ சேவேந்திரிய நம் தானிய பணபஸ்பத்திராபந்தித்தமாயோ இங்க மூடி வச்சுக்கோங்க. குண்டை வச்சு மூடி கொண்டு போனோம். கும்பிட்டதுக்கு அப்புறம் மூடி கொண்டு போய் 3 பேர் சேர்ந்து கீழே இறங்கணும். இறங்கி மூத்தவர் கையினாலதான் முத பிண்டத்தை கரைக்கணும். ரெண்டாவது ஒரு இளையவர் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் கரைக்கிட்டு கையில கொடுக்க மாதிரி விட்டு தட்டை கை கொடுக்கும். சூரிய பவனை தாத்தா பாட்டி உணவு செஞ்சிருக்கேன். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் போனோம். இல்லை வேண்டிக்குங்க. தொட்டு கும்பிடுங்க. 3 தொட்டு கும்பிடுங்க போதும். அடுத்தது அப்படியே அங்க போங்க. கும்பத்துல காட்டுங்க. கும்பத்துக்கு சூடம் தான் சூடம் வச்சுக்கோங்க. அங்க போங்க. அப்படியே கும்பத்துல காட்டிட்டு தான் காய்கறி காட்டணும். எல்லாரும் கும்பிடுங்கம்மா. வெளியே எரிஞ்சு போய் அவங்க எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அங்க தொட்டு கும்பிடணும். தொட்டு கும்பிட்டு 5 ரூபா 10 ரூபா பண்ணணும்னா தொட்டு மட்டும் கும்பிடுவாங்க. காய்கறி காட்டுங்க. அம்மா பேர் சொல்லுங்க. தாத்தா பாட்டி சொல்லுங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா முன்னோர்களுக்கும் சொல்லுங்க. பச்சரிசி புழுங்கரிசி காய்கறி பலசரக்கு மளிகை ஜாமான் உட்பட எல்லாம் வைத்து வாழையில் படைத்து அவர்களுக்கு சாப்பாடாக போஜன தானமாக படையலாக கொடுக்கிறோம். சொல்லுங்க. நிவேதனம் பண்றோம். அப்படி தொட்டு கும்பிடுவாங்க. நீங்க எல்லாம் போய் தொட்டு கும்பிடுவாங்க. காய்கறி தொட்டு கும்பிடுங்க. காணிக்கு செல்ல வைக்கதான் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தொட்டு போட்டு கும்பிடுவாங்க. அப்படி இலையில முன்னாடி வைங்க. இலை முன்னாடி வைங்க. அப்படியே வைங்க. எல்லாரும் வைங்க. அப்படி வச்சுட்டு வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் இங்க வாங்க. அடுத்த காலத்துக்கு காரணமான தங்களது துணிகளையோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள தங்கள் காட்சிகளை திருப்பூரில்
தீப்பெட்டி இருக்காப்பா? தீப்பெட்டி யாரு? அப்ப இடி போ. Thank you. ஒன்பது பேர். அது சின்னது தூக்கும் போத சரிக்கா ஸ்பூனு இது கத்தரிக்காய். சோறு இதுல எடுங்க, இதுல எடுங்க. அப்படியே தட்டுல போதுமா தட்டு? கொஞ்சம் மூடியெல்லாம் இருக்குல்லம்மா. அந்த டிப்பர் மூடி இருக்கு. என்ன போடுறேன் எல்லாம் போறோம் எல்லாம் சேர்த்து. திருக்கோயிலுக்கு காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை திருக்கோயில் உண்டியலில் மட்டுமே செலுத்த கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உதய நன்கொடை மற்றும் அன்னதான நன்கொடை செலுத்துபவர்கள் திருக்கோயில்
அவருக்கு என்ன பையனா கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களா அவன் கலட்டி விட்டுருவான் மோடி புளிஞ்சு எடுத்துருவான் 6 மாசத்துல அவங்க மற்ற திமுக ஃப்ரேம் பண்ணுவோம் நான் தாத்தா இதையும் சேர்த்து தரேன் எனக்கு அதை என்ன பண்ணுங்க இவங்க பிறந்த டேட்டு இந்த மலர்ந்தது இப்போ இது பண்ண அந்த டேட்டை மட்டும் கரெக்டாக அனுப்பி விடுங்க யார் விட்டு எந்த தாத்தா இந்த பிள்ளை சமைச்சது எல்லாத்தையும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு சூட கொடுத்துருங்க தட்டு இது பாரு பழைய ஜேவிசி புது தட்டு எடுத்து வாங்கி சார் அது மாமி போடுங்க நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க போடுங்க நீங்கள் போடுங்க நான் போடுறேன் சித்தப்பா தான் தப்பாக சுற்றியாச்சு சூட சூட இருக்குங்க விழுந்து கும்பிடு அதான் போட்டேன் போட்டு நான் போய் குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் நைட்டு தான் சாப்பிடணும் இப்போ டைம் இருக்குல்ல ஏய் நல்லா படிப்பு தரணும் லெஃப்ட் ஓகே அப்படிதான் பிம்பிள்ஸ் குறையணும் முடி வளரணும் பால் சுற்றி கொட்டி விட்றாத மெதுவாக சுற்று சுட போகுது அவங்களுக்கு பின்னாடி எது ஸ்ட்ரெக்காகாம சுத்தல சுத்துங்க சுத்துங்க
அது 2 தான் ஆயிடுச்சு. அது பழமெல்லாம் எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு வைக்க சொன்னேன். ஆனால் பிரிச்சு தானே வச்சிருக்கு. தாத்தா பார்த்து ஏதாவது பிடிச்சி ஊற்றுங்க. ஆனால் சூழல் எடுத்துட்டுங்க. அங்கே குளிக்க அப்படியே இருக்கேன். சரி போட, நானும் அங்கே குளிச்சு தான் இருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வைக்கிறதா? தண்ணியெல்லாம் வைக்கிறதா? தூக்கி வச்சு எங்கே வச்சு விடுங்க, அவ்வளோதான். போதும் போதும், இது ரொம்ப ஏன் 3 சுத்து ஏன் லிஸ்ட் போயிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ சூட எடுத்து சூட இவன் சூட சுத்து சுத்துல இல்லை பாட்டி கனவுல வருவாங்க. சுத்து இல்லாட்டி பாட்டி கனவுல வருவாங்க. நல்லா படிக்கணும்னு நீங்க ஆட்சி இதோட ஆக்களை எல்லாம் நினைச்சு வச்சுக்கணும் சொல்லிட்டேன். இது ஆக்கள் நினைக்கிறது பாட்டி நினைக்கிறது வேலையை பாருங்க, வேலையே இல்லையா? உங்க அப்பா என்ன வேலைக்கானா? ஆசிரியர் ஃபோன் பண்ணி மித்திச்சுன்னு வச்சுக்கோங்க, பறந்துருவீங்க.